மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆற்காடு பகுதியில் மக்கள் முன்பு பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நேரத்தில் உங்களோட பேசுவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று சொன்னால் இன்றைய தினம் 100வது சட்டமன்ற தொகுதி இந்த ஆற்காடு சட்டமன்ற தொகுதி என எழுச்சி பயணத்தினுடைய 100வது சட்டமன்ற தொகுதி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய அரசாக இருந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மக்களுடைய கட்சி. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவது திமுக தலைமையில வலுவான கூட்டணி அப்படின்னு பேசுறார். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் நீதிபதிகள், மக்கள் தான் ஆட்சி அதிகாரம் யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அதிகாரம் அளித்தவர் மக்கள். ஆகவே திரு ஸ்டாலின் கூட்டணியை நம்பி இருக்கின்றார். நான் உங்களை நம்பி இருக்கின்றேன், மக்களை நம்பி இருக்கின்றேன். அண்ணா திமுக மக்களை நம்பி இருக்கின்றது. மக்கள் தான் நீதிபதிகள், மக்கள் தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடியவர்கள், கூட்டணி அல்ல. ஆனால் ஸ்டாலின் கூட்டணியிலே ஆட்சி பொறுப்பை மீண்டும் ஆட்சியிலே அமர்ந்து விடலாம் என்று பகல் கனவு காண்கின்றார். அது ஒருபோதும் நடக்காது. இங்கே ஆற்காடு சட்டமன்ற தொகுதியை இப்பொழுது லைவ்ல பார்த்துக்கிட்டு இருப்பார் நினைக்கிறேன். இந்த மக்களுடைய வெள்ளத்தை பார்த்தால் அந்த எண்ணம் மாறிவிடும். விளையும் பெயர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க கிராமத்துல. விளையும் பெயர் முளைக்கின்ற போதே தெரியும் சொல்லுவாங்க. அது போல ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கு மக்களுடைய ஆரவாரம் எழுச்சி, அந்த மக்களுடைய ஆதரவே சாட்சி. அது ஆற்காடு சட்டமன்ற தொகுதியிலே பார்க்கின்றோம். ஆக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். திரு ஸ்டாலினுடைய கனவு ஒருபோதும் பலிக்காது. என்றதெல்லாம் திரு ஸ்டாலின் அண்ணா திமுகவை விமர்சிக்க முடியல. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற 2011 இருந்து 2021 வரை ஒரு சிறப்பான ஆட்சியை, ஒரு நிறைவான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்தது. 10 ஆண்டு காலத்தில் எண்ணற்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம்